கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தில் நாமும் ஆண்டோட வார்த்தைக்கு அவருடைய வெளிச்சத்தின்படி கீழ்ப்படிந்து தேவனுடைய உத்தம ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்வோமாக. அவரே மறைபொருளானதை வெளிப்படுத்துகிறவர் என்று தானியேல் 2 அதிகாரம் 22 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆம், நம்முடைய மூளை அறிவை கொண்டு அறிய முடியாதவற்றை மெய்யாகவே தேவன் தம்முடைய ஆவியினாலே நம்முடைய பிரயோஜனத்திற்கென்று தமது நாம மகிமைக்காக அவருடைய வார்த்தையை கொண்டு வெளிப்படுத்துகிறவர். இத்தகைய வெளிப்பாடே நம்மை இந்த புதிய மாதத்திலும் வருகிற காலங்களிலும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவும். அப்படியானால் வெளிப்பாடு என்றால் என்ன? வெளிப்பாடு என்றால் எளிமையான முறையிலே சொல்வோமெனால் திரை விலகுதல் என்று பொருள்படும். அதாவது நமது மனதை மூடியிருக்கின்ற சொந்த சிந்தனைகள், விளக்கங்கள், திட்டங்கள், எதிர்பார்ப்புகள் இவைகள் எல்லாம் அகற்றப்பட்டு தேவனுடைய வசனத்தினுடைய உண்மையான தன்மை வெளிப்படுவதே வெளிப்பாடு என்று அர்த்தப்படும். சரி, அப்படியானால் நாம் எவ்வாறு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிறோம் என்று கவனிப்போம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10 வசனத்தின்படி தேவன் தம்முடைய ஆவியினாலே வசனத்தை கொண்டு வெளிப்பாட்டை தருகிறார் என்று அறிந்திருக்கிறோம். யாருக்கு தம்முடைய வெளிப்பாட்டை அதிகமாக தருகிறார்? மத்தேயு 11 அதிகாரம் 25 வசனத்தின்படி ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிறார் என்று அறிகிறோம். அதாவது தன்னை பாலகரை போல அதிகமாய் தாழ்த்துகிறவர்களுக்கு தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி காண்பித்து ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக லூக்கா 10:22 படி குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனே பிதா இன்னார் என்று அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 16:14 படி லீதியாள் என்ற பெண் பரிசுத்த பவுல் கர்த்தருடைய வசனத்தை சொல்ல கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். இது நிமித்தமாக அவள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மெய்யான இரட்சகர் என்கின்ற வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையிலும் பாவிகளாய் காணப்பட்டு நித்திய நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த நேரத்தில் இரக்கமுள்ள தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டபடியினால் எனக்கும் உங்களுக்கும் சுவிசேஷத்தின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தி நம்முடைய இருதயத்தை திறந்தார். இது நிமித்தமாக நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். இதுவே பிரதானமான மகிமையான வெளிப்பாடாகும். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராவது இன்னும் இந்த ஆண்டவரை அறியாதிருப்பீர்கள் என்றால் இந்த நேரத்திலே உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுத்து உன்னதமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்களாக. இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17-18 வசனங்களை கவனிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிகளாக அநேக வருஷங்களாக காணப்பட்டாலும் நம்முடைய சரீரம் பாவ சரீரமாகவும் நம்முடைய மாமிசம் பலவீனமாகவும் இருக்கிறதுனாலே அநேக நேரங்களிலே நாம் தவறி பாவம் செய்து தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த சூழ்நிலையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் மேலே குறிப்பிட்ட வசனத்தின்படி தம்முடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தி இது நிமித்தமாக ஒரு விடுதலை உள்ள ஜீவியத்திற்குள்ளாக நம்மை நடத்துகிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று யோவான் 8:32 படி நமக்கு வேத வசனத்தின் சத்தியத்தை மனதிலே வெளிப்படுத்தி நம்மை விடுதலையாக்கி சுயாதீனம் உள்ளவர்களாக நடக்க செய்கிறார். தேவ வெளிப்பாட்டு நிமித்தமாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நமக்கு வாழ உதவி செய்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவ பலத்தினாலே இந்த புதிய மாதத்தில் ஜெய ஜெயம் செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போமாக. மூன்றாவதாக கலாத்தியர் 1:16 படி அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை நம்முடைய வாஞ்சைக்கு ஏற்ப வெளிப்படுத்தி சுவிசேஷத்தை அறிவித்து பாவிகளை தேவனண்டை நடத்த உதவி செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
ரோமர் 10:16 சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே நாம் வாஞ்சையோடு தேவ வெளிப்பாட்டை பெற்று கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வல்லமையாக அறிவித்து ஆத்தும ஆதாயம் செய்வோமாக. 4வது ஆதியாகமம் 41:39 தேவன் யோசேப்புக்கு வெளிப்பாட்டை கொடுத்தபடியினால் அவன் பார்வோனுக்கு ஆலோசனை சொன்னதினால் அவன் உயர்த்தப்பட்டு எகிப்தினுடைய அதிபதியாக மாறினான். இதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் சரீரங்களை ஜீவப்பலியாய் ஒப்பு கொடுத்து தேவனுடைய வெளிச்சத்தை பெற்று நாம் இருக்கின்ற துறைகளிலே தேவனால் உயர்த்தப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவோமாக. இந்த புதிய மாதத்தில் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோமாக. 5வது தானியேல் 2 தானியேலுக்கும் அவனுடைய சிநேகிதர்களுக்கும் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ராஜாவினால் வந்தபொழுது அவனும் சிநேகிதர்களும் சேர்ந்து ஜெபித்த நேரத்திலேயே தேவன் ராஜாவினுடைய காரியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் கொடிய தண்டனையிலும் தப்பினார்கள். மேலும் ராஜாவானவன் தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு மிக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து பாபிலோன் மாகாணம் முழுவதும் அதிபதியாகவும் சகல ஞானிகளுக்கு மேலும் அதிபதியாகவும் உயர்த்தினான். இதே போலவே இக்கட்டு நேரத்தில் தனிப்பட்ட விதமாக குடும்பமாக சபையாக இசைந்து ஜெபிப்போம் என்றால் தேவன் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த புதிய மாதத்தில் நம்மை தேவனுக்கு ஜெபத்தில் ஒப்பு கொடுத்து தேவ வெளிப்பாட்டை பெற்று உயர்த்தப்படுவோமாக. ஆமேன்.